இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கும் மாட்சிமை பொருந்திய நீதியரசர் சதீஷ்குமார் ஜே அவர்களே, மற்றும் என்னை இந்த சங்கத்திற்கு 2வது முறையாக அழைத்து எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் உள்ளிட்ட மற்ற பொறுப்பாளர்களே, உங்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்குள்ளே போயிடலாம். எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் கிரிமினல் லா. லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் கிரிமினல் லா அப்படின்னா ஏன் நம்ம இந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிலபஸில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்ட்ஸ் இருக்கும், மைனர் ஆக்ட்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு இருக்கவே இருக்காது. லார்ட்ஷிப் சொன்னாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமில் வந்து ஒரு கேஸ்லாம் கொடுத்து ரைட் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ்ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம படித்தோம்னா அது சம்மந்தமாக உள்ள கேள்விகளை நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ட்வின் பர்பஸ் இருக்குது. ஒன்று, நம்ம அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் லாவை தெரிஞ்சுக்கிட்டால் we can ensure that we are alive to the profession. இன்னொன்று, அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வர்ற அகடமிக் கொஸ்டின்ஸை நம்ம கிராக் பண்ணிடலாம். இந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீர்ப்பை சொல்லி நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். 2017 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 50. இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஜபக்கனி வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான நீதியரசர் ஜஸ்டிஸ் தேவதாஸ் எழுதியிருப்பாங்க, the lawyers and judges should update themselves with the latest trend of law. Otherwise, law will become dull subject. That is what he quoted. ஏன் அப்படி கோட் பண்ணுறாங்கன்னா, 173 கிளாஸ் 8 சிஆர்பிசியில் ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு தூத்துக்குடி ஒரு நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அந்த பெட்டிஷனை மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே ஆர்சி போவாங்க, ஆர்சி அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே கிரிமினல் ஓபி வரும்போது இங்கே மதுரை பெஞ்சில் கொடுத்த தீர்ப்பு அது. அதில் ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ரீட்டா நாக் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் de facto complainant is not entitled to ask for further investigation, ஒரு proposition that was held in the year of 2010 by Supreme Court. இங்கே இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்க வந்து de facto complainant கேட்டிருப்பாங்க. de facto complainant வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது ஹைகோர்ட்டுக்கு வரும்போது before Justice Devadas, he found that judgment was already overruled. That too by the judgment of Vinay Dyagi versus Israt Ali, 2015 6 SEC page number 671. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணுவாங்க. கோட் பண்ணிவிட்டு, it is very unfortunate, the judges of the trial court do not know the latest trend of law அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதும்போது சொல்லுவாங்க, law lives like organism, it grows day to day அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது ரொம்ப பிடித்தமான தீர்ப்பு. இதை எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம as a lawyers we should update ourselves with the latest trend or proposition of law. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தீர்ப்பு பார்த்திங்கன்னா, ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு பேருமே பார்த்தீங்கன்னா பி சதீஷ் வெர்சஸ் ஸ்டேட். இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. 2023 2 MLJ கிரிமினல் பேஜ் பார்த்தீங்கன்னா 144 இது ரிப்போர்ட் ஆகிருக்கு. 107லையும் 110லையும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை பாண்ட் எழுதி வாங்குவோம். அக்யூஸ்டை கூட்டு போய் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எழுதி வாங்குவாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஒரு கிரிமினல் கேஸை போட்டு அந்த பாண்டை ப்ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு வித்தவுட் கண்டக்டிங் ட்ரையல் ஆர் என்கொயரி தட் அக்யூஸ் வில் பி புட் இன் டு பிரிசன் பை வே ஆஃப் கிராண்டிங் சென்டென்ஸ். இதை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான தீர்ப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள தீர்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி முறை தப்புன்னு சொல்கிறாங்க. பட் தி ஹானரபிள் ஜட்ஜஸ் கம்பரைசிங் டிவிஷன் பெஞ்ச், they have gone to the extent of quashing the GO which empowers the Deputy Commissioner of Police to pass such an order. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. 107லையும் 110லையும் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரப்போசிஷன் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் நோ பவர் டு டீடைன் எனி பர்சன் அண்டர் செக்ஷன் 122 1B ஆஃப் CRPC அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் எனி பிரீச் இன் தி பாண்ட் தி அக்யூஸ்ட் மஸ்ட் பி டெல்ட் வித் அண்டர் செக்ஷன் 446 ஆஃப் CRPCன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் 1 வீக்கு முன்னாடி எப்படி லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நேற்று வரைக்கும் இருந்தது திடீர்னு மாறுது. நம்ம மதுரையில் டிவிஷன் பெஞ்ச் கம்ப்ரைஸ் ஆகி, உங்களுக்கெல்லாம் டிஎன்பிபிடி ஆக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சிலபஸில். டிஎன்பிபிடி ஆக்டில் ஒரு ஸ்டார்க் சேஞ்ச். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டேமேஜ் லாஸ், இந்த ஆக்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட், லோகு அலைஸ் லோகநாதன். அந்த ஜட்ஜ்மெண்ட் subsequently was followed by various high courts including our high court. சாம் ஸ்டாலின் ஒரு தீர்ப்பு வருது, அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வருது. இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஆக்டை அனலைஸ் பண்ணி இது வந்து மாப் வயலன்ஸ், குரூப் கிளாஷஸ், இந்த மாதிரி டிஸ்பியூட்டுக்கு மட்டும்தான் அந்த ஆக்டை அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. சப்சிக்வெண்ட்டாக a single judge was dissented and he held that act applies to 1-to-1 dispute அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த மேட்ரு வாஸ் ரெஃபர்ட் டு டிவிஷன் பெஞ்ச். டிவிஷன் பெஞ்சில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க, மங்களநாதத்துறை வெசஸ் ஸ்டேட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட் ஆகலை, சொல்லியே ஒரு வாரம் தான் ஆகுது. கிரிமினல் RC MD நம்பர் 869 ஆஃப் 2022. இதில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஈவன் இப்போ வெங்கடேஷ் அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனைனா, நான் ஒரு பைக்கை இழைச்சிட்டேன், ஏதாவது கொளுத்திட்டேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ப்ரப்போசிஷன் இருந்துச்சுன்னா என் மேலே மிஸ்சீஃப் தான் போட முடியும். இப்போ ஆஸ் பர் தி டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அவர் ஹானரபிள் ஹை கோர்ட், ஐ மே பி ப்ராசிக்யூட்டட் அண்டர் தி TNPPD ஆக்ட் ஆல்சோ. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அருமையான தீர்ப்பு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பெயில், சட்டேண்டர் குமார் அன்டில் வெர்சஸ் CBI 2023 1 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 1. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெட் நோட்டை கூட படிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நிறைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் உள்ள ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை விட தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, தி சுப்ரீம் கோர்ட் சஜஸ்டட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு எனாக்ட் அ செப்பரேட் லா ஃபார் பெயில். பெயிலுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு லா எனாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு நல்ல ஒரு எமர்ஜிங் ட்ரெண்டு, இப்போ 436A ஆஃப் CRPC அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 436A யாராவது படிக்க முடியுமா? புக் வச்சுருக்கீங்களா? 436A which speaks of under trial prisoners. ஃபாஸ்ட்டாக வாசிங்க. ஓகே, இந்த செக்ஷனில் 2 டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஒன்று வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப் தி மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்.
இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இந்த சட்டேண்டர் குமார் அன்டில் கேஸில் இந்த ப்ரொவிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க பை வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். திஸ் ப்ரொவிஷன் நாட் ஓன்லி அப்ளைஸ் டு தி அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் பட் ஆல்சோ applies to the after trial prisoners, that too in the stage of appeal or revision. இது ஒரு எமர்ஜிங் ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். அப்புறம் 88 சிஆர்பிசி பற்றி சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் 88 சிஆர்பிசி பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை ட்ரையல் கோர்ட்டில் எக்ஸசைஸ் பண்ணுற பவர். யாராவது படிக்கிறீங்களா 88 சிஆர்பிசி? அதை பற்றியும் இங்கே சொல்கிறாங்க. வெரி குட். அதாவது 88 சிஆர்பிசியை பற்றி இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த 88ல் பாண்டு வாங்கிக்கலான்றாங்க. ஒரு வழக்கில் உதாரணமாக ஒரு கிரிமினல் கேஸில் அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த கேஸில் அரெஸ்ட் வந்து நாட் நெசசரின்னு ஐஓ ஃபீல் பண்ணுறாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு காக்னிசன்ஸ் எடுத்து சம்மன் இஷ்யூ பண்ணணும். சம்மன் இஷ்யூ பண்ணும்போது பெயிலை இன்சிஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இதில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் 2G கேஸ்னு ஒரு ஃபேமஸான கேஸ். அந்த 2G கேஸில் சம்மன் இஷ்யூ பண்ணாங்க. சார்ஜ் ஷீட் போட்டோன்னே அந்த சம்மனை வாங்கிட்டு அக்யூஸ்லாம் போய் அப்பீர் ஆனாங்க. இட் வாஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆல் வேர் ரிமாண்டட் இன் டு பிரிசன். தென் தேர் வாஸ் அன் அவுட் கிரை. எப்படி இதை பண்ண முடியும், இது சரியா இது தப்பான்னு. அப்போ ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அவங்க வந்து அட்வொகேட்டாக இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கிள் எழுதினாங்க, டெஸ்டினி ஆஃப் 2G அப்படின்னு. அந்த ஆர்டிக்கிளில் இந்த செக்ஷன் 88 பற்றி ஹைலைட் பண்ணிப்பாங்க. அவங்க அட்வொகேட்டாக இருக்கும்போது எழுதின ஆர்டிக்கிள் அது. தட் இஸ் ரிப்போர்ட்டட் இன் CTC. அப்போ அந்த 88 சிஆர்பிசி பற்றி அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 88ல் பாண்டு வாங்கிட்டு விட்டுருந்துக்கலாம், ரிமாண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்த ஞாபகம் எனக்கு, இந்த சட்டேண்டர் குமார் அன்டில்ல செக்ஷன் 88ல் பெயிலை வந்து இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, ஒன்ஸ் தி அக்யூஸ்ட் ரெஸ்பாண்டட் டு தி சம்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வியூ. அதுக்கப்புறம் முக்கியமாக 41A நோட்டீஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஜன் வியூஸ் இருந்துச்சு. அது மேண்டேட்ரியா இல்லையா? 41A வந்து விச் வாஸ் ஹெல்ட் டு பி மேண்டேட்ரி இன் ஒன் கேஸ். உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நக்கீரன் கேஸ்னு, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸில் வந்து நோ இட் இஸ் நாட் மேண்டேட்ரின்னு சொன்னாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வெரி கேட்டகாரிக்கலி சேஸ் வெரி ரீசென்ட்லி இன் சட்டேண்டர் குமார் அன்டில் கேஸ் 41A இஸ் மேண்டேட்ரி. 41A இஸ் ஹெல்ட் டு பி மேண்டேட்ரி. லெஸ் தென் 7 years பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள அஃபென்சஸில் 41A கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளை பண்ணால் என்ன சார், தட் வில் பி தி பெஸ்ட் கிரவுண்ட் டு சீக் பெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 41A கம்ப்ளை பண்ணலாம், தட் வில் பி தி பெஸ்ட் கிரவுண்ட் டு சீக் பெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. த கேசஸ் விச் ப்ரெஸ்கிரைப்ஸ் இஸ் லெஸ் தென் 7 years பனிஷ்மெண்ட். இதுதான் அதோட க்ரைட்டீரியா. இது ஒரு அம்சமாக அதை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டேண்டர் குமார் அன்டில்ல இவ்வளோ விஷயம் இருக்குது. இது போக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிரிமினல் கேஸில் வாட் எவர் பி தி அஃபென்சஸ், வாட் எவர் பி இட் இஸ் நேச்சர், சம்மன் இஷ்யூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இஃப் சம்மன் இஸ் நாட் ரெஸ்பாண்டட், பெயிலபிள் வாரண்ட். இஃப் பெயிலபிள் வாரண்ட் இஸ் நாட் ரெஸ்பாண்டட், then only the court has to resort NBW ன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரப்போசிஷனை 2007லேயே சுப்ரீம் கோர்ட்டை 3 judges பெஞ்சில் சொல்லிட்டாங்க. இண்டர் மோகன் கோஸ்வாமி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தராஞ்சல் 2007 12 SCC பேஜ் நம்பர் 1. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்த சட்டேண்டர் குமார் அன்டில்ல ரீஇட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க,
இண்டர் மோகன் கோஸ்வாமி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தராஞ்சல். இப்போ இந்த 88 சிஆர்பிசி பற்றி சொல்லும் போது லார்ட்ஷிப் என்ன சொன்னாங்கன்னா 138 கேசஸ்லையும் அந்த 88 சிஆர்பிசியோட இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் என்ஐ ஆக்ட் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்லலாம்னு நினச்சேன். லார்ட்ஷிப் சொன்னதுனால இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இந்த 138 கேசஸை பொறுத்தளவுக்கு நம்ம செக்கு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணோடனே அது நம்பர் ஆகி காக்னிசன்ஸ் எடுத்து சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன் சம்மன் அக்யூஸ்ட் அப்பீர் ஆகிட்டாருன்னா 88 வந்து கண்டிப்பாக பாண்டு வாங்கணும். திஸ் இஸ் மேண்டேட்ரி. அப்படி வாங்கலைன்னா சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அன்லெஸ் ஹீ இஸ் ஆன் பெயில், ஹீஸ் சென்டென்ஸ் கெனாட் பி சஸ்பெண்டட் அண்டர் செக்ஷன் 389 சிஆர்பிசி. அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 138 ஆஃப் என்ஐ ஆக்ட் கேசஸை பொறுத்தளவுக்கு கெட்டிங் 88 சிஆர்பிசி பாண்ட் இஸ் சைன் அ குவா நான். அது கண்டிஷன் பிரசிடென்ட். ஸோ அது முக்கியம். நெக்ஸ்ட்டு விக்டிமை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விக்டிம்க்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ரைட்டே இருக்காது. விக்டிம்ஸ் அப்படின்னா விக்டிமாக இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதிகபட்சம் கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆடியன்ஸே வந்து கோர்ட்டுக்கு தெரியாது, அவங்கள ஹியர் பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்த வழக்கில் இந்த நீதிமன்றம் வந்து எதிரியை விடுதலை பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ விடுதலை ஆயிடுச்சான்ட்டு போயிடுவாங்க. 2009 ஒரு அமெண்ட்மெண்ட் வருது சிஆர்பிசியில். அந்த அமெண்ட்மெண்ட்டில் செக்ஷன் 2WA அப்படின்னு ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்ணி விக்டிம்னா யார் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஹூ இஸ் விக்டிம் அப்படின்னு. அப்போ அந்த டிஃபைன் பண்ணிவிட்டு அப்படியே 372 சிஆர்பிசிலே ஒரு அமெண்ட்மெண்ட்டு பை வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் எ ப்ரொவிசோ கிளாஸ். ஒரு ப்ரொவிசோ கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்டிம்ஸ் ஹேவ் அ ரைட் டு ப்ரிஃபர் அன் அப்பீல் பிஃபோர் தி கோர்ட் வேர் ஆர்டினரிலி அப்பீல் வுட் லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த விக்டிமுக்கான ஒரு ஸ்கோப்பே 2009க்கு அப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நம்ம இன்டர்வியூனர் பெட்டிஷன்லாம் போடுவோம். ஹைகோர்ட்டில் நிறையா பார்க்கலாம். அந்த பெயிலில் ஒரு இன்டர்வியூன் பெட்டிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்வியூன் பெட்டிஷன் போடுறதுக்கு என்ன ப்ரொவிஷன் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். 24 கிளாஸ் 8ல் ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இருக்கும். படிங்களேன் யாராவது. செக்ஷன் 24 கிளாஸ் 8 ஆஃப் சிஆர்பிசியில் 8க்கு அப்புறம் ஒரு ப்ரொவிசோ இருக்கும். சத்தமாக படிங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கிளாஸ் 8ல் ப்ரொவிசோ கிளாஸ். படிங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்டர்வியூ பெட்டிஷன் போடணும். பட்டு நம்ம பிரதர் சொன்ன மாதிரி 482 நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். பட் திஸ் வெரி பர்டிகுலர் ப்ரொவிசோ எம்பவர்ஸ் டு ஃபைல் பெட்டிஷன் தட் டு பை விக்டிம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சத்தியவாணி பொன்ராணின்னு ஒரு கேஸு. சத்தியவாணி பொன்ராணி வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொவிசோ கிளாஸை ஹைலைட் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம மதுரை பெஞ்சில் 2010 அது ரிப்போர்ட் ஆகிருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஜஸ்டிஸ் MM சுந்தரேஷ் எழுதியிருப்பாங்க. ரொம்ப எலாபரேட் டிஸ்கஷன் அதில் இருக்கும். இந்த 24 கிளாஸ் 8 அதில் சொல்லியிருக்க அந்த ப்ரொவிசோவை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, விக்டிம்ஸோட ரைட்ஸ் வந்து இப்போ நவ் கெட்ஸ் எலிவேட்டட். இப்போ என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுனா, இன் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் அ கிரிமினல் ட்ரையல் தி விக்டிம் ஷுட் பி ஹர்ட் அப்படின்றாங்க. இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் 2023 அந்த கேஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜக்ஜீத் சிங்.
Jagjit Singh versus Ashish Mishra. Jagjit Singh versus Ashish Mishra. AIR 2022, Supreme Court 1918. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எழுத வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. The victim has vested legal right to be heard at every step post the occurrence of an offence. Such victim has unbridled participatory rights from the stage of investigation. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜிலிருந்து அவங்களுக்கு அந்த ரைட்டு இருந்துக்கிட்டே இருக்குது, ஈவன் அப் டு தி கல்மினேஷன் ட்ரையல் வரைக்கும். இன் எவ்ரி ஸ்டேஜ் தி விக்டிம் ஷுட் பி ஹேர்டுன்றாங்க. இது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே ப்ரொவிஷன் இருக்குது. விக்டிமை கேட்காம ஈவன் பெயில் கூட கொடுக்க முடியாது, செக்ஷன் 15ல். அப்படி நார்மல் ஐபிசி அஃபென்சஸ்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் இல்லை. பை வே ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் தி சுப்ரீம் கோர்ட்ஸ் ஹெல்ட் ஸோ இதை ஒருவேளை இதை உங்களுக்கு ப்ராப்ளமாக கொடுத்து கேட்கலாம். ஸோ இவர் ஒரு விக்டீம், இவர் இந்த பெயிலில் அப்ஜெக்ட் பண்ண நினைக்கிறாரு, வெதர் ஹீ ஹாஸ் எனி ரைட் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 4 ஜட்ஜ்மெண்ட் பேரை சொல்லலாம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன ப்ரப்போசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜக்ஜீத் சிங் வெர்சஸ் வெர்சஸ் ஆசிஷ் மிஸ்ரா அலைஸ் மானு. அதுக்கப்புறம் செக்ஷன் 31 சிஆர்பிசி. செக்ஷன் 31 சிஆர்பிசி யாராவது படிங்களேன். ஓகே, சூப்பர். இப்போ ஒரு அஃபெண்டர் he has committed as many as offenses, 294B, 506 part 1, 323, 324, ஒரு 4 அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. 4க்கும் அவரை ட்ரையல் நடத்துகிறாங்க. 4க்கும் தனித்தனியாக சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி தனித்தனியாக கன்விக்ட் பண்ணணும். அப்படி கன்விக்ட் பண்ணும்போது இந்த 4 சென்டென்ஸையும் கன்கரண்ட்டாக ரன் பண்ணணுமா கன்செக்யூட்டிவாக ரன் பண்ணணுமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னு இந்த செக்ஷன் 31 சொல்கிறாங்க. இப்போ 4 செக்ஷன் இருக்குது. ஒரு செக்ஷனுக்கு குறைஞ்சது 1 இயர் வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம். இப்போ 4 செக்ஷனுக்கு உள்ள அந்த பனிஷ்மெண்ட்டை கன்கரண்ட்டாக ரன் பண்ண வைக்கலாமா? ரூல் என்னென்னா கன்செக்யூட்டிவ், எக்ஸப்ஷன் இஸ் கன்கரண்ட். எழுதிக்கோங்க, ரூல் இஸ் கன்செக்யூட்டிவ், exception is concurrent. இப்படி கன்கரண்ட்டாக மாற்றுறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இது சுப்ரீம் கோர்ட்டில் டிசைட் பண்ணுறாங்க. மல்கீத் சிங், MALKEET, மல்கீத் சிங் ஜில், GIL, மல்கிஜித் சிங் ஜில் வெர்சஸ் ஸ்டேட். இதில் ட்ரையல் கோர்ட் as well as appellate court has full discretion to order the sentences to run concurrently அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரையல் கோர்ட்டுக்கும் அப்பல்லேட் கோர்ட்டுக்கும் அந்த கன்கரண்ட்டாக ரன் பண்ணலாம் சொல்லலான்ற டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்படி சொல்லாமல் விட்டுறாங்க, வாட் வில் பி தி கான்சிக்வன்ஸ்? என்னது? கன்செக்யூட்டிவாக போகும். this will be the consequence unless it is specifically mentioned as if the sentences to run concurrently. We have to assume that the sentences are ordered to run consecutively. இதுதான் ஒரு ப்ரொபோசிஷன். அதுக்கப்புறம் செக்ஷன் 319 CRPC. இந்த 319 CRPC ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன். ஏன் இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன் அப்படின்னா, 2 முறை கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வாஸ் கான்ஸ்டியூட்டட். இந்த ஒரு ப்ரொவிஷனுக்கு 2 தடவை சுப்ரீம் கோர்ட்டில் 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்படி என்ன சார் லீகல் இம்பார்ட்டன்ஸ் இதில் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். 319 CRPC என்ன சொல்லுது? யாராவது சொல்லுங்கள். அக்யூஸ்டை ஆட் பண்ணுறது. எப்போ ஆட் பண்ணலாம்? பிஃபோர் pronouncement of judgment.
கரெக்ட். வேறு என்ன ஸ்டேஜில் பண்ணலாம்? ஓகே, அதாவது நானே சொல்லிடுறேன். ஈவன் தி அக்யூஸ்ட், a person can be added as accused at the inquiry stage. இப்போ இன்கொயரினா என்ன, என்கொயரினா என்ன அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். செக்ஷன் 2Gயில் சொல்லியிருப்பாங்க இன்கொயரி, செக்ஷன் 2G ஆஃப் சிஆர்பிசி. நீங்கள் செக்ஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது அது என்ன ஸ்டேஜ்னு. அது என்ன ஸ்டேஜ்னு நான் சொல்கிறேன். பிஃபோர் ட்ரையல், ஆஃப்டர் டேக்கிங் காக்னிசன்ஸ், இன் பிட்வீன் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் இன்கொயரி. அந்த ஸ்டேஜில் இஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆர் அ ஜட்ஜ் ஸ்டம்பிள்ட் அப்பான் தி எவிடன்ஸ் அண்ட் ஹீ கம்ஸ் டு தி கன்க்ளூஷன் தட் தெர் இஸ் more than prima facie case to add a person as accused na he can be ordered. இப்படி ஒரு அக்யூஸ்ட 319ல ஒரு நபரை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? வாட் மச் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் ரெக்வயர்ட்? என்ன வேணும்? மெட்டீரியல். என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும்? கண்டிப்பாக இந்த தடவை 319ல கேள்வி வருது. வரல அப்படின்னா என்னை வந்து நீங்கள் கேட்கலாம். அதாவது 319ல ஒருத்தரை ஆட் பண்ணணும்னா தேர் ஷுட் பி மோர் தென் பிரைமா ஃபேசி கேஸ். எழுதிக்கோங்க, தேர் ஷுட் பி எ மோர் தென் பிரைமா ஃபேசி கேஸ் இஸ் ரெக்வயர்ட். ரெண்டாவது, ஸ்ட்ராங் அண்ட் கோஜென்ட் எவிடன்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் இல்லைன்னா எ பர்சன் கேனாட் பி ஆடட் அஸ் அக்யூஸ்ட். இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட. இப்போ 319ல ஒருத்தரை சேர்த்தாச்சு. சேர்த்தோடனே அவர் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. வெதர் தட் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் இஸ் மெயின்டெனபிள். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாங்க. 319ல ஆட் பண்ண அந்த புது அக்யூஸ்ட் பண்ணலாமா? ஏன் பண்ணலாம்? வெரி குட், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். பட் இட் இஸ் நாட் தி கரெக்ட் ப்ரொபோசிஷன் ஆஃப் லா. என்ன சொல்கிறாங்கன்னா, டு ஃப்ரேம் தி சார்ஜ் என்ன வேணும்? வாட் இஸ் ரெக்வயர்ட் டு ஃப்ரேம் தி சார்ஜ் இன் அ கிரிமினல் கேஸ்? வாட் டைப் ஆஃப் கேஸ் இஸ் ரெக்வயர்ட்? prima facie case is required to frame a charge. நான் இங்கே என்ன சொன்னேன்? 319ல இன்வோக் பண்ணுறதுக்கு மோர் தென் prima facie கேஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் மோர் தென் prima facie கேஸ் இஸ் தேர் as against accused, he cannot ask for the court to discharge him. பண்ண முடியாதுல்ல? கோஜென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் எவிடன்ஸ் இருக்குன்னு முடிவுக்கு வந்து தான் நீதிமன்றம் வந்து அவரை ஆட் பண்ணுது. தென் ஹவு தி கோர்ட் கேன் deal with the prima facie case? It has crossed one stage further. சரியா? 319ல ஆட் பண்ணுற அக்யூஸ்டுக்கு டிஸ்சார்ஜ் பவர் கிடையாது. he cannot ask for. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிற இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த இன்கொயரி ஸ்டேஜில் அக்யூஸ்ட் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக மறுபடியும் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வருது, ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன மறுபடியும் ஏன் வருது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்னு? இப்போ ஒரு குழப்பமாயிடுச்சு. நான் முதல் கேள்வி கேட்டேன்ல, எப்போ ஆட் பண்ணலான்றதுக்கு அந்த மேடம் சொன்னாங்க பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நாங்கள் பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அக்யூட்டல் சி இஸ் கரெக்ட். In respect of conviction, she is not correct. What the Constitution bench says, in respect of conviction, before pronouncement of sentence, a person can be ordered as accused. ஏன்னா கன்விக்ஷனில் சென்டென்ஸ் சொல்லிவிட்டு ஒரு நாள் கொடுத்துட்டு தான் கன்விக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்டென்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அக்யூட்டல் அப்படி இல்லை, அன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிடும், எவ்ரி திங் வில் பி க்ளோஸ். கன்விக்ஷன்னா கன்விக்ஷன், you are
யூ ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. என்ன டேர்ம் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ பனிஷ்மெண்ட்டுன்றத ஒரு நாள் கொடுத்து மறுநாள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். ஈவன் அந்த நாளில் கூட 390 இன்வோக் பண்ணலான்னு இப்போ இந்த சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுக்பால் சிங் காய்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது வந்து 2023 1 SEC கிரிமினல் பேஜ் 91 ரிப்போர்ட் ஆயிருக்கு. (2023) 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 91. அப்போ இந்த ஒரு கிரிமினல் ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கலாம். ஒரு கிரிமினல் ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ சிவில் சைடில் யார் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, யாராவது கை தூக்குங்க. சிவில் சைடில் ஃபஸ்ட்டு ஹியரிங்னு சிபிசியில் இருக்கா? ஃபஸ்ட்டு ஹியரிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஹியரிங்னு ஒரு ப்ரொவிஷனே இருக்கான். எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அது மாதிரி எங்களுக்கு கிடையாது. கிரிமினல் சைடில் ஃபஸ்ட்டு ஹியரிங்னா ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸாம் சிவிலில். நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். பட் இன்சோஃபார் அஸ் கிரிமினல் லா இஸ் கன்சர்ன், வென் தி ட்ரையல் ஸ்டார்ட்ஸ் த டே ஆன் விச் சார்ஜஸ் ஆர் ஃப்ரேம்டு. சார்ஜ் என்றைக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அப்போ தான் கிரிமினல் ட்ரையல் கெட்ஸ் ஸ்டார்டட். தென் வென் இட் வில் கம் டு என் எண்ட், எப்போ முடிவுக்கு வரும்? In respect of acquittal, the day on which judgment is pronounced. In case of conviction, அப்பையும் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தான், சென்டென்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண. இதுதான் இந்த இது. அப்போ 390 என்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எவிடன்ஸ்னால் என்ன? எவிடன்ஸ் மீன்ஸ் வாட்? சீஃபு, கிராஸு, ரீஎக்ஸாமினேஷன், இது மூணும் சேர்ந்ததான் எவிடன்ஸ் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். இன்சோஃபார் அஸ் 319 CRPC provision is concerned, the chief examination alone comes within the purview of evidence. Chief examination alone can be treated as evidence. அதில் மட்டும் சொன்னால் போதும், சேர்த்துக்கலாம். The particular witness need not be subjected into cross examination. In general, evidence means chief, cross, re. In respect of 319, chief alone would form and part of evidence. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் 313 CRPC. அன்றைக்கி நான் லாஸ்ட்டாக கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், 313 CRPCயை பற்றி நீங்கள் சொல்லலை சார், அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்டாங்க. 313 பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் இன் CRPC. 313 என்ன, யாராவது சொல்லுங்கள். முருகேசனை தவிர வேறு யாராவது சொல்லுங்கள். 313 அதை தான் சார் நான் கேட்குறேன், என்னது இது? அட் வாட் ஸ்டேஜ் இட் வுட் கம்? சும்மா தப்பாக கூட சொல்லுங்களேன், என்ன இருக்குது? என்ன மேடம்? வெரி குட். அதாவது புதுக்கோட்டையில் பாரில் போய் கிளாஸ் எடுக்கும் போது அப்படி தான் ஒருத்தர் சொன்னார், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அதான் சார் கொஸ்டினிங், அதான் 313 அப்படின்னாரு. இது வந்து கம்ப்ளீட் மிஸ்கன்செப்ஷன். கொஸ்டினிங் வேறு, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வேறு. இதை நம்ம வந்து as a lawyer we should understand these two nuances. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது வந்து பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் ட்ரையல், அது பேர் சார்ஜ் ஃப்ரேமிங் தான் சொல்லணும். வெரி அன்ஃபார்ச்சுனேட், ஒரு கேஸ் நான் போன வாரம் நடத்தினேன். அதில் ஒரு ஜட்ஜு வந்து 313 கொஸ்டினிங் ஓவர் எழுந்தார். சார்ஜ் அப்போ தான் ஃப்ரேம் பண்ணுறாரு. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் ட்ரையல், 313ன்றது ஆஃப்டர் கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இனிமேல் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தையே வரக்கூடாது. கொஸ்டினிங்னா 313 எப்போனா ஆஃப்டர் கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல், பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் ட்ரையல். அதுக்கு பேர் சார்ஜ் ஃப்ரேமிங் தான் சொல்லணும், கொஸ்டினிங்னே சொல்லவே கூடாது. த டேர்ம் இஸ் unknown. So please be very clear. கொஸ்டினிங் வேறு,
சார்ஜ் ஃப்ரேமிங் வேறு. ஸோ இப்போ 313 கொஸ்டினிங்ஸோட இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த 313 ஸ்டேஜில் தான் அக்யூஸ்டுக்கும் கோர்ட்டுக்கும் இடையில் ஒரு டயலாக். இப்படி எழுதிக்கோங்க, எ டயலாக் பிட்வீன் தி அக்யூஸ்ட் அண்ட் கோர்ட் in respect of incriminating evidences. A dialogue between the accused and the court in respect of incriminating evidences. அப்போ இந்த 313ல் அப்போ தான் அக்யூஸ்டுக்கு அந்த வாய்ப்பே கிடச்சி அவர் மேலே என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான சார்ஜஸ்க்கு என்ன மாதிரி எவிடன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், ஒரு கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ்னராக இப்போ ஒரு மர்டர் கேஸ், அந்த மர்டர் கேஸில் ஒரு டையிங் டிக்ளரேஷன் இருக்குது, ஒரு 164 கன்ஃபெஷன் இருக்குது. இந்த ரெண்டும் இருக்குது. யாருக்கு எதிராக இருக்குது? எதிரிக்கு எதிராக இருக்குது. இப்போ கோர்ட் வந்து கொஸ்டினிங் ஃப்ரேம் பண்ணும்போது, ஒவ்வொரு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணும்போது இந்த மாதிரி ஆசா 1 உங்களுக்கு எதிராக சொல்லியிருக்கிறார், என்ன சொல்ல போகிறீங்க? ஆசா 2 உங்களுக்கு எதிராக புகார் கொடுத்ததாகவும் அந்த புகாரை பெற்றுக்கொண்டு ஆசா 15 புலனாய்வு செய்ததாகவும் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. இப்படி இன்கிரிமினேட்டிங்காக நமக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை ஃபுல்லாக தட் ஷுட் பி ஃப்ரேம்ட் அஸ் அ கொஸ்டின்ஸ் and the same should have been put to the accused, for which the accused is expected to answer. But accused can maintain silence. That is constitutionally guaranteed right. But if accused raises any answer, if it is plausible with the defense, that should be considered. அவர் அமைதியாக இருந்துக்கலாம். அவர் ஏதாவது ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த வழக்கை பற்றியும் அவர் சொல்லலாம். அதை வந்து அவங்க எடுக்கிற டிஃபென்ஸில் இவர் சொன்ன இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கராபரேட் ஆகுது, அது மூலமாக ஒரு டிஃபென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா தட் டிஃபென்ஸ் ஷுட் ஹவ் பீன் கான்குயர்ட் பை தி ப்ராசிக்யூஷன், அதர்வைஸ் தி ப்ராசிக்யூஷன் வுட் ஃபெயில். இதுதான் ப்ரொபோசிஷன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 313 சிஆர்பிசியில் கேட்குற கொஸ்டின்ஸ் ஆன்சரை மட்டும் வச்சு கன்வின் பண்ண முடியுமா? இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களே சார். 313ல் அவர் ஒரு ஆன்சர் பண்ணுறாரு, தட் கோஸ் அகெயின்ஸ்ட் ஹிம், வெதர் தட் கேன் பி யூஸ்ட் அகெயின்ஸ்ட் தி அக்யூஸ்ட் டு கன்விக்ட் ஹிம், cannot be, because the answers furnished by the accused is not an evidence. 313ல் கேட்குற விஷயங்கள் is not an evidence, கிடையவே கிடையாது. 313ல் கேட்குறது மூலமாக அவர் ஒரு டிஃபென்ஸ் சொல்கிறது மூலமாக, இப்போ இந்த ஒரு கேஸில் சொன்ன பாருங்க, டிடி இருந்துச்சு, 164 இருந்துச்சு, இதில் ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸை, டிடின்றது ஒரு வைட்டல் எவிடன்ஸு அஸ் அகெயின்ஸ்ட் அக்யூஸ்ட், அந்த டிடியை அவங்ககிட்ட கேட்காம விட்டுறாங்க. 313ல் ஒரு 20 கேள்வி ஃப்ரேம் பண்ணாங்க கோர்ட்டு. 313 கொஸ்டினிங்கில் டிடியை பற்றி சொல்லலை. வாட் வில் பி தி எஃபெக்ட்? Every incriminating circumstances and evidence should be put together to the accused. However, the DD is so-called incriminating evidence, but unfortunately that has not been put to the accused. What will be the effect of? யாரா சொல்லுங்க. Not fatal. வேற. It is highly fatal. ஏன்னா இந்த ட்ரையல் நடந்ததுக்கப்புறம் இந்த ட்ரையலுக்கும் அப்பலேட் கோர்ட்டில் தான் அதை கண்டுபிடிப்பாங்க. ட்ரையல் கோர்ட்டில் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த எவ்வளோ நாள் டியூரேஷன் பார்த்து, இஃப் தி நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ப்ரொவிஷன் காசஸ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் ப்ரிஜுடிஸ் தி அக்யூஸ்ட், தி கோர்ட் கேன் செட் aside தி சென்டென்ஸ், or the court can give one more opportunity to the accused even at the appellate stage to put the incriminating circumstance, that is DD, even at the appellate stage. அப்போ கூட குறித்து கேள்வி கேட்கலாம்.
அப்போ கேள்வி கேட்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த அக்யூஸ்ட் அவைலபிளெல்லாம் போயிடுறாரு அப்படின்ற சர்க்கம்ஸ்டான்ஸில் தட் இஸ் ஃபேட்டல் டு தி ப்ராசிக்யூஷன் கேஸ். இதுதான் பாயிண்ட்டு. 313 சொல்கிற ஆன்சர்ஸ் வந்து நாட் அன் எவிடன்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 313 மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. முகமது ஃபெரோஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி 2022 7 SCC பேஜ் நம்பர் 443. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே 167 பற்றி நம்ம படித்தோன்னு நினைக்கிறேன், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 167 கிளாஸ் 2 சிஆர்பிசியில் டிஃபால்ட் பெயிலை பற்றி அன்றைக்கி பேசியிருந்தோம். டிஃபால்ட் பெயிலில் இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, 90 days 60 days இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஐபிசி அஃபென்சஸ். நல்லா கவனிங்க, 90 days 60 days இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஐபிசி அஃபென்சஸ். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் 60 daysக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும். 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் 90 நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா தி அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில்ட் டு கெட் டிஃபால்ட் பெயில். இதுதான் ப்ரப்போசிஷன். இப்போ ஒரு பெயில் பெட்டிஷன் வருது, என்ன சொல்லி போடுறாங்கன்னா, சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல், கோர்ட் ஹேஸ் நாட் டேக்கன் காக்னிசன்ஸ். இதுதான் சர்க்கம்ஸ்டன்ஸ். சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல், கோர்ட் ஹேஸ் நாட் டேக்கன் காக்னிசன்ஸ். At that point of time, the accused seeks default bail, whether he is entitled bail. Okay, அதாவது ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் அலோன் அசியூம்ஸ் இம்பார்ட்டன்ஸ். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் மட்டும் போதும், காக்னிசன்ஸ் எடுக்கணும் தேவையே கிடையாது. இப்படி வந்து காக்னிசன்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுனால எனக்கு பெயில் கொடுன்னு ஒருத்தர் கேட்டு அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ரீசன்ட்லி செட், எழுதிக்கோங்க, அந்த கேஸ் பேரே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் அஃபென்ஸ் வெர்சஸ் ராகுல் மோடி, AR 2022, Supreme Court 902. Filing of a charge sheet is sufficient. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. The accused cannot demand release on default bail on the ground that cognizance has not been taken. So cognizance is not condition precedent to ask for statutory bail. சரியா? என்ன வேணும்னா mere filing of charge sheet is sufficient. charge sheet ஃபைல் பண்ணிட்டா போதும். இது ஒரு முக்கியமான வழக்கு. அப்புறம் இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் இப்போ பேசுகிறோம்ல, இந்த ஸ்டாச்சுட்டரி பெயிலை பொறுத்தளவுக்கு மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸை வந்து கோர்ட்டு பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணமாக இதில் ஒரு பெரிய பியூட்டியை பாருங்கள், மர்டர் கேஸாக இருக்கும். மர்டர் கேஸ் இஸ் ட்ரைபிள் பை செஷன்ஸ் ஜட்ஜ். 90 days சார்ஜ் ஷீட் போடலாட்டி தி மேஜிஸ்ட்ரேட் எம்போஸ் டு ரிலீஸ் தி அக்யூஸ்ட் ஆன் பெயில் அண்டர் செக்ஷன் 167 class 2. என்ன பியூட்டி பாருங்கள், murder case is triable by sessions court. In that offense, the accused can be released on by magistrate on bail. இதில் ஏன் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் அப்படின்றது சாப்டர் 12. சாப்டர் 12ல் தான் இன்வெஸ்டிகேஷனை பற்றி பேசுகிறாங்க. இந்த செக்ஷன் 167 வந்து which contains in the very same chapter. If investigation is not completed within 24 hours அப்படின்னு ஆரம்பிக்கவே செய்யும் அந்த வேர்டு. அக்யூஸ்ட் வந்து ஜெயிலில் இருக்கார். அவர் his personal liberty is at stake because in a criminal case presumption of innocence to be extended till his guilt is proved. கரெக்டா? இது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். அப்போ while keeping the accused in custody, the investigation agency or police cannot extend their time in the name of filing final report. அப்படி கேட்க முடியாது. 60 days 90 days பீரியடில் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு போலீஸ்க்கு பவரே கிடையாது. இது ஒரு பாயிண்ட். இப்போ ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது பாருங்கள், என்டிபிஎஸ், யூஏபிஏ, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்டில் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறதுக்கு பவர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 180 days. நார்மல் ஐபிசி அஃபென்சஸ்க்கு 60 days 90 days. என்டிபிஎஸ் ஆக்ட் உதாரணமாக சொல்கிறேன், என்டிபிஎஸ் ஆக்டில் 180 days ஸ்டாச்சுட்டரி பெயில். ஒருவேளை 180 daysல அவரால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல, இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியலனா தி ஐஓ கேன் ஆஸ்க் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் in respect of special cases, special acts. In IPC cases it is not availed of. கேட்கவே முடியாது. சார் இது ஒரு 5 பேரை மர்டர் ஆயிருக்காங்க, பெரிய சீரியஸான இஷ்யூ, இதை வந்து நான் 90 நாளில் சார்ஜ் ஷீட் பண்ண முடியாது, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு அக்யூஸ் கேனாட் ஆஸ்க் ஃபார் வாட் எவர் பி தி நேச்சர், பிகாஸ் ஸ்டாச்சு டஸ் நாட் ப்ரொவைட் எனி பவர். சரியா? அன்லெஸ் த ஸ்டாச்சூட் ப்ரொவைட்ஸ் பவர் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம், இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக், இட் கேனாட் பி. இது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த வழக்கில் ஏன் செஷன்ஸ் அஃபென்ஸுக்கு மேஜிஸ்ட்ரேட் பெயில் விடுறாரு 167 அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு என்ன ஆப்ஜெக்ட், என்ன பின்னாடி இருக்குன்னா, மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் ஷுட் நாட் பி லுக்ட் இன்டு. அவர் எப்படி கொன்னார், என்ன பண்ணார், என்ன எவிடன்ஸை இது பண்ணார், எதையும் பார்க்கக்கூடாது. 90 days இஸ் ஓவரா, சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல்ட் ஆர் நாட், இந்த ரெண்டுதையும் பார்க்கணும். அவர் வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. he has to grant bail, mandatorily he has to entertain the application. இந்த நோட்டீஸ் போடுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏபிபிக்கு நோட்டீஸ் போடுவாங்க, நோட்டீஸே தேவையில்லைன்றாங்க. நோட்டீஸ் வந்து ஃபார் தி வெரி லிமிட்டட் பர்பஸ் டு வெரிஃபை வெதர் சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல்ட் ஆர் நாட், அதுக்கு தான் நோட்டீஸ். இந்த நேம் ஆஃப் நோட்டீஸ் போட்டிருக்கேன் சார் 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி சொன்னால் அது தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. நிர்லா யாதவ்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நிர்லா யாதவ் வெர்சஸ் சிபிஐன்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஸ்டாச்சுட்டரி பெயில் should have been given without issuing notice அப்படின்னே சொல்கிறாங்க. நிர்லா யாதவ் வெர்சஸ் சிபிஐ. இப்போ இந்த மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். உதாரணமாக ஒரு போக்சோ, ஒரு மர்டர் கேஸ், இந்த மாதிரியில் ரொம்ப சீரியஸாக இருக்கும், அதை படிக்க போய்வோம். இந்த மாதிரி இப்படி சீரியஸாக கிரேவாக இருக்குது, அதனால் ஐ எம் நாட் இன்க்ளைன் டு கிராண்ட் பெயில், யூ பெட்டர் அப்ரோச் தி ஹையர் ஃபோரம்னு ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அது தப்பு. வைல் எக்ஸசைசிங் தி பவர் அண்டர் செக்ஷன் 167 clause 2, அந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது மெரிட்ஸை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது. மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் கேனாட் பி கான் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. முத்திருள் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, நம்ம மதுரை பெஞ்சில் ரிப்போர்ட் ஆன ஜட்ஜ்மெண்ட். அது 2022 1 MWN கிரிமினல் 196. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஆஸ்பெக்டில் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் தமிழரசி அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது, மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸை பார்க்கக்கூடாதுன்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்தோடனே நான் நினச்சேன், இப்படி ஒரு வழக்கு வந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ரொப்போசிஷனை நம்ம ஹைகோர்ட்டில் வாங்கணும்னு. அது மாதிரி இது நான் அப்பியரான கேஸு, முத்திருள் வெர்சஸ் ஸ்டேட்.
2022 1 MWN கிரிமினல் பேஜ் 196. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 பக்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. 167 கிளாஸ் 2ல் உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் வருதோ அவ்வளோத்தையும் இதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு, ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்ளை ஆகுமா சார்? என்னைக்கு டேட்லேருந்து என்னைக்கு டேட்டு கால்குலேட் பண்ணுறது? 167ல் இப்போ நீங்கள் பெயில் போடுறீங்க, அரெஸ்ட் டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணுமா, ரிமாண்ட் டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணுமா? சரண்டர் எது சார்? டேட் ஆஃப் ரிமாண்ட். வெரி குட். டேட் ஆஃப் ரிமாண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும். என்றைக்கு ரிமாண்ட் பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து 1 2 3ன்னு. டேட் ஆஃப் ரிமாண்டை எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா இன்க்ளூட் பண்ணணுமா? வெரி குட், இன்க்ளூட் பண்ணணும். டேட் ஆஃப் ரிமாண்ட் ஷுட் பி இன்க்ளூடட் ஃபார் கால்குலேஷன். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. சில ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, நோ டேட் ஆஃப் ரிமாண்ட் வந்து ஷுட் பி எக்ஸ்க்ளூடட். சில ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, நோ டேட் ஆஃப் ரிமாண்ட் ஷுட் பி இன்க்ளூடட்னாங்க. Then dissent arose. The Supreme Court constituted a 3 judges bench to answer whether remand date should be included or excluded. In this regard, for only this purpose, எழுதிக்கோங்க, கபில் வாத்வான் versus Enforcement Directorate. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க, while calculating the periods for 167 class 2, remand date should be included. அப்போ ஏதாவது ஒரு டேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணுமா சார்? தேவையே இல்லை. ஏன்னா ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் டஸ் நாட் அப்ளை டு தி ஸ்டாச்சுட்டரி பெயில் அப்படின்னு முடிவு கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வழக்கை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு சைட்டேஷன் வந்து இன்னும் ரிப்போர்ட் ஆகலை. இந்த இது 2023 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 249 இருக்குது. புக்கில் என்ன வரல, நேற்று வரைக்கும் தேடிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் மாதிரி சொல்லி அதுக்கு அந்த கேஸில் சொல்கிறேன். உதாரணமாக ஒரு 324 அஃபென்ஸ். 324 பெயிலபிளா நான் பெயிலபிளா? புக்கை பார்த்து சொல்லுங்களேன் யாராவது ஃபாஸ்டா. இல்லை சார், இல்லை 324 பெயிலபிளா நான் பெயிலபிளா அப்படின்னு புக்கில் இருக்கா? வெரி குட். புக்கில் வந்து அது நான் பெயிலபிள் இருக்குது, பட் இட் இஸ் பெயிலபிள். ஏன் பெயிலபிள் புக்கில் ஏன் சார் அப்படி இருக்குது அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது நான் பெயிலபிள் ஆக்குறாங்க. பெயிலபிளாக இருந்ததை அந்த அமெண்ட்மெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. முருகன் வெர்சஸ் ஸ்டேட்னு 2012 ரிப்போர்ட் ஆகிருக்கு. 324 இஸ் பெயிலபிள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள வருவோம். ஒரு அக்யூஸ்ட் has committed the offence under section 324. bailable offence la bail outrano. bailable offence la bail is rule. bailable offence la bail oda maatenu solla mudiyadhu, bail outrano. bail vantar andha அந்த victim இருக்காருமாங்க, காயம்பட்டவர் இறந்துட்டார் அவர். subsequently the case altered into 302. 324 he was come out on bail. இப்போ சப்சிக்வெண்ட்டாக ஆல்ட்ரு பண்ண அஃபென்ஸுக்கு பெயில் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? இதான் என்னோட கேள்வி. கேன்சல். சும்மா லாஜிக்காக பேச வேண்டியதானே? அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். கிரிமினல் லாவில் ரொம்ப ரொம்ப ஈஸி.
we have to apply our common sense first. If we think logically and if it is correct, there will be a provision, there will be a power. அவ்வளோதான். இதுக்கு ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. நம்ம யோசித்து பார்த்தா போதும். 324 தான் பெயில் எடுத்திருக்கான், வெளியே வந்து அவன் இறந்துட்டான், என்ன செய்யணும்? இன்னொருக்கு அவர் சரண்டர் ஆகி பெயில் எடுக்கணும். அப்படி அவர் சரண்டர் ஆகி பெயிலில் வரலன்னா, at the request of inspector of police or officer in charge of the police station, the earlier bail can be cancelled, the accused can be remanded into just judicial custody. இதுதான் ப்ரொபோசிஷன். ஏன் இந்த ப்ரொபோசிஷனை சொல்கிறேன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2010 or 11 ஒன்ஸ் பெயில் ஆல்வேஸ் பெயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஓவர்ரூல்டு பை சுப்ரீம் கோர்ட். எழுதிக்கோங்க, எம்எஸ்எக்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. எம்எஸ்எக்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுவும் லைவ்ல ஆனது ரிப்போர்ட் ஆயிருக்கு. பட் இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இதே ஆஸ்பெக்டில். பிரதீப் ராம் வெர்சஸ் ஸ்டேட். எழுதிக்கோங்க, பிரதீப் ராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். AR 2019 சுப்ரீம் கோர்ட் 3193. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் உங்களை ரொம்ப டீட்டெயின் பண்ண நினைக்கல. ஒரு 5 நிமிஷம் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கலாம் நீங்கள் என்கிட்ட. இந்த நடத்துனது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஜென்ரலாக கூட நீங்கள் இந்த கிரிமினல் லாவில் கேட்கலாம். சிவிலில் மட்டும் கேட்டுறாதீங்க, தெரியாதுன்னு சிம்பிளாக சொல்லிடுவேன். பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் ட்ரையல் என்ன சார்ஜஸ் இருக்குன்றதான் சொல்லிவிட்டு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். என்ன சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போடுவாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை காக்னிசன்ஸ் இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் டு அப்ளை ஹிஸ் மைண்ட் அண்ட் ஹீ ஷுட் கம் டு தி கன்க்ளூஷன் தட் தெர் இஸ் அ பிரைமா ஃபேசி கேஸ். பிரைமா ஃபேசியாக கேஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி உன் மேலே குற்றச்சாட்டு வணைகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லணும். தென் ஹீ கேன் ப்ளீட் கில்ட்டி ஆல்சோ. 313 பொறுத்தளவுக்கு எல்லா ட்ரையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் அவருக்கு எதிராக இருக்குது. எவிடன்ஸ்னால் சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ், கோர்ட்டில் சொன்ன எவிடன்ஸ். போலீஸ்ட்டு கொடுத்த டாக்குமெண்ட்லாம் கிடையாது. இப்போ போலீஸ்ட்டு கொடுத்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் நம்ம மறுத்தீங்கன்னா யூ மஸ்ட் சப்ஜெக்ட் யுவர் செல்ஃப் ஃபார் ட்ரையல் அட் த டைம் ஆஃப் கொஸ்டினிங். இங்கே நீங்கள் மறுத்து டிஃபென்ஸ் வைக்கலாம், நீங்கள் டிஃபென்ஸ் விட்னஸ் வைக்கலாம். பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் ட்ரையல் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரையல் 313 கொஸ்டின். இதுதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுலேயுமே அந்த டைரக்ட் டயலாக் இருக்கும். இதில் என்னென்னா அக்யூஸ்டு வந்து ஆன்சர் பண்ணலாம் பை சேயிங் ஃபியூ லைன்ஸ். அங்கே அப்படி இல்லை, ஆமாம் இல்லைன்னு மட்டும் சொல்லணும். ஸோ போத் தீஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆல் டுகெதர். வேற கண்டினியூவேஷன் ஆஃப் ட்ரையல் நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா நமக்கு ஹையரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, நான் அன்றைக்கி சொன்னேன் செக்ஷன் 6ல் கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, நமக்கு ஒரு ஹையரார்கி இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் லெவல், சப்ஜட்ஜ் லெவல், அதுக்கப்புறம் செஷன்ஸு, சிஜேஎம் இப்படி இருக்காங்களா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் கண்டினியூவேஷன் ஆஃப் ட்ரையல். ட்ரையலில் உள்ள விஷயங்கள்லாம் இங்கே அப்பலேட் ஸ்டேஜை பொறுத்தல மட்டும் கண்டினியூவேஷன் ஆஃப் ட்ரையல்னு வரும். இஃப் இட் இஸ் எ ரிவிஷன்னா ரிவிஷனோட பவர் ரொம்ப ஸ்கோப் ரொம்ப கம்மி. ரிவிஷனை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் ஆஃப் லா மட்டும்தான் பார்க்கணும். வேரஸ் அப்பலேட் கோர்ட் ஹேஸ் very much power as that of trial court. It can reappreciate the evidence. So continuation of trial சொல்லலாம், பட் it is not like trial. ஒரு செட்டு இங்கே முடிஞ்சிருச்சு, அங்கே வந்து பெரும்பாலும் ஃபேக்ட்ஸுக்கு வேலை இல்லை.
வேற முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம்.